ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தருடைய பயோ பார்த்தேன். அதுல ஒரு ஒற்றை வரி ஒண்ணு இருந்தது. அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. ஹாய், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் லிவிங் டூ அப்படின்னு எழுதியிருந்தாரு அந்த மனிதன். இது எவ்வளவு ஒரு பெரிய உண்மை பாருங்களேன். இது இந்த பூமியில பிறந்து ஒரு மனிதனாக வளர்வது, வாழ்வது, இந்த ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இது புதுசு தான் இல்லையா. இதுதான் நம்முடைய முதல் முறை. எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. இதுல யாராலையும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. எல்லாரும் நம்மள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, நான் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி மனுஷனா பிறந்தேன். We can't say so. ஆனா இப்போ இந்த இந்த ரெண்டு செக்ட் எடுத்துக்கோங்களேன். ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே பார்த்து வாழ்ந்து, அதாவது இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆன்மீகத்தை வச்சு எல்லாம் பிரிக்க முடியாது. ஆன்மீகத்துல பாக்குறவங்க, ஆன்மீகமா பார்க்காதவங்க, ரெண்டு பேர். இந்த ரெண்டு செக்ட் இருக்கு. இந்த ரெண்டு செக்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு காமனான ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல், இந்த மனம். ஆன்மீகம் வேறு, உலகியல் வேறு அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த ஒரு மனப்பாங்க இல்லாம பண்ண போறோம் இந்த வீடியோ. நம்ம செய்யற தப்புகளுக்கும் பல நேரங்கள் அவசரங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கும் தான் இந்த உடலையும் மனத்தையும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். இந்த சோசியல் மீடியா வேற உடலை ஒரு அரக்கன் போலவும், மனத்தை பாத்தீங்கன்னா ஒரு பெருசா என்னமோ பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சித்தர்கள் வேற மனம் என்னும் குரங்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறமா அதை சோசியல் மீடியால கொண்டு நம்ம மீம்ஸ்ல போட்டு மனம் என்னும் குரங்குன்னா அது வீட்டுல இருக்கக்கூடிய குரங்கு இல்ல, ஐ மீன் வீட்லயும் அந்த பார்க்கலையும் பாக்குற குரங்கு இல்ல, ஜூல பாக்குற குரங்கு இல்ல, அது ஒரு கிங் காங் என்பது போல மிகைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த உடலும் மனமும் வெறும் கருவிகள் தான். சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், எனக்குமே தெரியும், எனக்கும் கஷ்டம் தான். பட் அதுதான் உண்மை. இப்போ துப்பாக்கிங்கிறது ஒரு கருவி. அதை எடுத்து நம்ம இங்க டிஸ்பிளேல எங்கேயாவது வச்சிருக்கோம் அப்படின்னா அதை பார்த்து நமக்கு இன்ஃபேக்ட் அதை தொட்டு பார்க்கணும்னு ஆசை தான் இருக்கும். ஆனா நமக்கு அதை பார்த்து பயம் வராது. அந்த துப்பாக்கி யார் கையில இருக்கு அதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா பயத்தை ஏற்படுத்தும். நமக்கு பிடிக்காதவங்க கையிலயோ இல்ல நமக்கு பிரச்சனை இருக்கிறவங்க யார் கையிலயோ இருந்துச்சுன்னா அவன் நம்மளை பார்த்து சுட்டுவானு தான் பயப்படும். துப்பாக்கி என்னைய பார்த்து சுட்டு நம்ம பயப்படுறது இல்லை. அதே போலதான். ஆனா இந்த விஷயம் எனக்கு பாத்தீங்களா, இந்த உடலையும் மனத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆயுதத்தையும் மீறி அதை ஒரு எதிரியா நம்ம பார்க்கும் போது அப்ப வர்றதா இந்த பிரச்சனை. ஐயோ, உடல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம், மனம் அப்படிங்கிறது எனக்கு கட்டுப்படவே மாட்டேங்குது அப்படின்னா அது ரெண்டும் கட்டுப்படாது. அது நம்ம கட்டுப்பாட்டுல இருந்து வேலை செய்யுது அப்படின்னா நமக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. இதனாலதான் போன வீடியோலையுமே நம்ம சொல்லியிருப்போம், ஆன்மீகத்துடைய ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க். பாசம் என்கிற இந்த உடல், உள்ளம், இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பக்குவப்படுத்தினால்தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உயிர் மற்றும் இறைநிலையை உணர்தல் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த உடலையும் மனத்தையும் பக்குவப்படுத்துறது அப்படிங்கிறது இது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். இது உடனே ஒரு நாள்ல முடிஞ்சிடக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒரு ஷார்ட் ஸ்பிரிண்ட் மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் டெடிகேஷன் போட்டு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா அப்படிலாம் உடலையும் மனத்தையும் பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்த முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஒன் ஷாட் விக்டரி கிடையாது. இது ஒரு பெர்மனன்ட் விக்டரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. வலைதளங்கள்ல நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், இல்ல சைக்காலஜிஸ்டா இருக்கட்டும், லைஃப் கோச்சஸா இருக்கட்டும், சில பேர் பாத்தீங்கன்னா டிஃபீட் யுவர் மைண்ட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் உயர்வு நவிற்சிக்காக கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகள். மைண்ட் டிஃபீட் எல்லாம் பண்ண முடியாது. உடலும் உள்ளமும் ஏதோ ஒரு எதிரி கிடையாது. நம்ம அதுகிட்ட போய் சண்டையோ இல்ல யுத்தமோ எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்க கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் நம்ம பழக போறோம். உடலும் மனமும் வெறும் ஒரு கருவிகள். அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றதான் நம்ம கத்துக்கணும். ஒரு கருவியை பயன்படுத்த கத்துக்கிறதுக்கு போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்தியன் லேர்னிங் கிடைக்கும். அதேதான் இங்கேயும் உடலும் மனமும் அது எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணா என்ன பண்ணும், இப்படிலாம் ட்ரபிள் ஷூட், இதான் பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்க போறோம். இந்த உடலையும் மனத்தையும் பக்குவப்படுத்துற இந்த பயிற்சிகள் இருக்கு. இது மூலமா நமக்கு கடைசியில லேர்னிங் தான் கிடைக்கும். இந்த லேர்னிங்கை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா இல்ல திரும்பவும் அந்த ஆசிலேஷன்ஸ்குள்ளேயே போயிடுறீங்களாங்கிறது எல்லாமே நம்ம கையில மட்டும்தான். உடலையும் மனத்தையும் பக்குவப்படுத்த கத்துக்கிறது ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அது மூலமா அதை ஹேண்டில் பண்ணி அது மூலமா பக்குவப்படுறது ஒண்ணு. இது ரெண்டு விஷயங்கள். இது ஒரு ஒன் ஷாட் வெற்றி கிடையாது. ஒருத்தங்க பல வருஷமா உடலை மனத்தையும் பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள், நம்ம விஸ்வாமித்திரர் பாத்தீங்கன்னா போய் திடீர்னு அவ்வளவு தவ வலிமை இருக்கும் போதும், அவ்வளவு யோக பயிற்சிகள் இருக்கும்போது திடீர்னு மேனகை கிட்ட ஒரு நிமிஷம் சாதனை பண்ணுறது. உங்களுக்கு நல்லா தெரியும் மனம்னா என்ன, உடல்னா என்ன, அது என்னெல்லாம் பண்ணுன்றதும் நமக்கு தெரியும். ஆனா அந்த லேர்னிங்ஸை கவனத்துல இருக்காம நம்ம பாத்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சும் மீறிடும். அப்போ உடலும் மனமும் பக்குவப்படலை அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஒதுக்கிச்சோம். இதுதான் ஆக்சுவலா செய்ய வேண்டிய விஷயங்கள். டிஃபீட் எல்லாம் பண்ண முடியாதுங்களா? சரி, இந்த உடலும் மனமும் எப்படி நமக்கு ஒரு டூல்ஸா வேலை செய்யுது அப்படிங்கறத என்னுடைய அனுபவ கதைகள்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த முதல்ல யோக கலைக்குள்ள வரும்போது ஆரம்பத்துல இந்த பயிற்சிகள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். உடலை முதல்ல புரிஞ்சுக்கணும், மனசை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உடம்பு எப்படி இருந்தா, உடம்பு எந்த நிலையில இருக்கும்போது மனசு எந்த மாதிரி வேலை செய்யும், உடம்புக்கு எது வேணும்னா மனசு எந்த மாதிரி கேட்கும், இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா புலப்படாது. ஆரம்ப காலங்கள்ல பயிற்சிகள் கொடுக்கும்போது இந்த ஃபுட் கைட்லைன்ஸ், டயட்ரி கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க.
சொன்னாங்க, கொடுத்தாங்க. இது வந்து என்ன பண்ணும்னா நம்முடைய முதல்ல வந்து இந்த புலால் மற்றும் மாமிச உணவுகளை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் ஆச்சு எனக்கும். நானும் கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெடியூஸ் பண்ணி டேப் பண்ணி நிறுத்தியாச்சு. அப்புறம் இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டோம். சிக்கன் எடுத்தா 1.5 வருஷமா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல்ல இருந்திருக்கோமே, எப்படி திடீர்னு போறதுன்னு சொல்லி என்னுடைய ஆசானிடம் கேட்டு போறேன்னு சொன்னாங்க. சிக்கன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சத்து உங்க உடம்புல குறைஞ்சிருக்கு, அதைத்தான் வந்து மனசு இப்படி கேட்குது. நானும் என்னடா இவர் சொல்றாருன்னு நினைச்சிட்டு அது வந்து புதுசு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போய் சிக்கன்ல என்ன இருக்குன்னு பார்த்தேன். அதுல ஏதோ அதுல நிறைய சத்து இருக்கு. அதுல ஒரு சத்தை வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பன்னீர் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அது சாப்பிட்டு ஒரு 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 தடவை 2 தடவை சாப்பிட்டுருப்பேன். அந்த ஒரு நாள் அந்த ஒரு 2 வேளை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிக்கன் கிரேவிங்ஸ் போயிடுச்சு. அப்புறம் தான் அவர் சொன்னாரு. அப்புறம் தான் இது வந்து என்னுடைய அனுபவம் நான் கத்துக்கிட்டது. கிரேவிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு டிமாண்ட் அப்படின்னு. நம்ம வந்து பசித்து புசி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆன்மீகம்னு இல்ல, உங்களுக்கு ஜென்ரலா ஆயுர்வேதிக் மெடிசன்லயே இருக்கும். அதுல வந்து வர ஒரு விஷயம், நம்ம வந்து இப்போ நமக்கு பசின்ற ஒண்ணு இருக்காது. ஆனா நமக்கு முன்னாடி தட்டுல ஏதாவது சாப்பிடுற பொருள் இருந்துச்சுன்னா பார்த்ததும் ஓகே சாப்பிட ஆரம்பிச்சு பசி தானா உண்டாகிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு சூடோ ஹங்கர். இப்போ கிரேவிங்ஸும் உங்களுக்கு அதே மாதிரி. ஒண்ணு ஏதாச்சும் ஒரு ஆட்ல பார்ப்போம், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் மூலமா அது நமக்கு தெரியப்படும், உடனே வந்து அதை சாப்பிடணும். அது வந்து கிரேவிங்ஸ். இன்னொன்னு நமக்கு சும்மா உள்ள ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் இந்த சிக்கன் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதனால நான் பார்க்கறதே இல்லை, அதை நிறுத்தியாச்சு. தேங்க்ஸ் டு யூடியூப் அல்காரிதம். ஒரு 2 தடவை ரிஜெக்ட் பண்ணதும் அதுவே எடுத்து. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து உள்ள அதுவா தோண்டிட்டு அப்புறமா தான் இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது இது ஒரு டிமாண்ட். இப்போ மனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்லும் போது அது வந்து உனக்கு இந்த சத்து குறைபாடு இருக்கு, இது போய் இந்த இடத்துல சாப்பிடு அப்படின்னு சொல்லாது. எனக்கு இந்த சத்து இருக்கு, இது நீ உனக்கு கொடுத்த அதுல இந்த சத்து இருந்துச்சு, அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை, இதை சொல்லு, இதை எனக்கு கொடு அப்படின்னு. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அசைவ உணவு அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன் இல்லைங்களா, அசைவம்னு சொல்லக்கூடாது, மாமிசம் அல்லது புலால் உணவுன்னு சொல்றேன். இதை நிறுத்த சொல்றதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களா சொல்லலாம். நம்ம ரஜஸ், தமஸ், சத்வா. ரஜோ குணம், தாமச குணம், சாத்விக குணம் அப்படின்னு சொல்லுவோம். உடல் கடுப்பு, அலுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு தாமச உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உடம்புல தாமச குணம் கூடிடுச்சுன்னா ரொம்ப சட்டு சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வரும், இல்ல சட்டுன்னு ஒரு விஷயம் செய்யணும்னு பார்ப்போம், அவசரம் அதிகமா இருக்கும், படபடப்பு அதிகமா இருக்கும். அதெல்லாம் இந்த நம்ம ரஜோ குணம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது சாத்விக குணம். இதை எதுக்காக வந்து ஆன்மீகத்துல இருக்கும்போது சாத்விக குணத்தில் உன்னுடைய உடம்பை வைத்துக் கொள் அப்படின்னு நீங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீக பயிற்சிகள்னால என்ன இருக்கும், ஒண்ணு முதல்ல ஸ்டில்னஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர பார்க்கணும். இந்த ஸ்டில்னஸை உணர பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா உடலும் மனமும் குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப ரியாக்டிவ் பண்ணிட்டு கூடாது, சுத்தமா ஸ்லக்கிஷா மந்தமாவும் இருந்திருக்கு. சாத்விக குணம் சாத்விக முனைப்புல இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை ஈஸியா இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ஈஸியா அமையும். இல்லைன்னா வாய்க்காது. இதனால கொடுக்கறது தான் இந்த புலால் தவிர்த்தல் கைட்லைன். இது வந்து ஜீவகாருண்யம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து உங்க ஜீவனுக்கு இது மூலமா சாத்வீகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரணியமா இருக்குமே தவிர பிற உயிர்களுக்கு வந்து நீங்க கொல்லாததால உங்களுக்கு ஜீவகாருண்யம் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் லெக்சர். லெக்சர் 10 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்பாங்க, அப்போ நான் இந்த சாத்விக குணத்திலேயே உடம்பு மெயின்டைன் பண்ணி பயிற்சிகள் இருக்கும்போது எனக்கு வந்து கோபம், காதல் இதெல்லாம் வராதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே வரும். இந்த ரஜஸ், தமஸ், சத்துவா அப்படிங்கிறது உங்களுடைய இந்த தனி மனித உடல் குணங்களை வந்து பாத்தீங்கன்னா மாத்தாது, பாடி ரெஸ்பான்ஸ் எல்லாம் மாத்தாது. ரேட் அட் விச் ரெஸ்பான்ஸ், எவ்வளவு வேகமா உங்களுக்கு எவ்வளவு இம்பல்ஸ், எவ்வளவு சட்டுன்னு வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொரு உணர்வுகளும் தென்படுது, உணர முடியுது அப்படிங்கிறது தான். ரஜோ குணத்துல இருக்கும்போது கோபம் வரும், கோபம் வந்துச்சு அப்படின்னா கோபம் வர்றதெல்லாம் தெரியாது, கோபம் வந்து ஏதாச்சும் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ கோவப்பட்டோம் அப்படின்னு. தாமச குணம் அப்படின்னா கோவப்பட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருவோம். சிலருக்கு கோபமே உள்ள எழாது. இந்த சாத்விக குணத்திலேயே இருந்து பயிற்சிகள் மூலமா நம்முடைய உணர்வு நிலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். கோபம் வருதுன்னா ஓகே, கோபம் வர்றத உடம்புல ஃபீல் பண்ண முடியும் உங்களால. கோபம் உள்ள ரைஸ் ஆகுறது இதெல்லாம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். காதல் வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணத்துல இருக்கும்போது காதல்லாம் வந்துட்டு ஓகே, அப்படியே உடனே அந்த காதல் மூடுக்குள்ள போயிருக்கும். சாத்விக குணத்துல இருக்கும்போது ஓகே, காதல் வருதோ அப்படின்ற அந்த ஒரு உணர்வு தெரியும் உங்களுக்கு. இது வந்து நான் அனுபவபூர்வத்துல உணர்ந்திருக்கேன், நீங்களும் அனுபவத்துல தெரிஞ்சு. சரி, இந்த மனசுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம யோக கலாச்சாரத்துல இந்த யோக கலையில வந்து பாத்தீங்கன்னா மனத்தை வந்து புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். பிரிச்சு பார்த்தாதான் இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரியும். இந்த சித்தம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு டேட்டா ஸ்டோரேஜ். நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்டோர் பண்றதும் சரி, அது ஸ்டோர் பண்ற இடமும் சரி, அதுதான் இந்த சித்தம் அப்படிங்கிறது. இந்த புத்தி அப்படிங்கிறது நமக்கு இந்த ரீகால் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து புத்தியோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, அதுல இது ஒண்ணு. இப்போ இந்த முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்ம நிறைய பேர் நம்ம இந்த ஒரு பேசிக் டெம்ப்ளேட் என்ன இருக்கும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு இந்த மனத்துக்கு வந்து இருக்கிற விஷயங்களை வச்சு பார்த்து சொல்றதுதான் தெரியும். இதுக்கு வந்து இல்லாத ஒரு புது விஷயத்த பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வச்சு புதுசா ஒண்ணு உருவாக்கும்.
இதுதான் வந்து இந்த மனம் அப்படிங்கிறது செய்யும். இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத, நம்ம அனுபவத்துக்கு அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மனம் வந்து என்ன பண்ணும், அதுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வச்சு எல்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதை பில்டப் பண்ணி ஒரு ஹைப் பண்ணி விடும். இது அவ்வளோ பெருசு, இது இவ்வளோ பெருசு, ஐயோ இது நம்ம போயிடவே கூடாது, இப்படி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தூண்டி விடும் உள்ள. இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஜெமினை, இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்குறதுல ஹலூசினேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹலூசினேஷன், வியர்ட்னஸ் அப்படின்னு ஏஐல சொல்ற ஃபேக்டர்கள் தான் இவை எல்லாம். ஆனா மனித மனம் இதெல்லாம் ரொம்ப அருமையாவே பண்ணும். இன்ஃபேக்ட் ஆனா மனித மனம்க்கு இதை ஏஐல சொல்ற மாதிரி ஹலூசினேஷன் இதை மட்டம் திட்ட முடியாது. மனித மனம் அது ரொம்ப தெளிவா பண்ணும். இதை வந்து இன்டர்பிரேஷன், இன்ஃபரன்ஸ், கிரியேட்டிவ் திங்கிங், இமேஜினேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இதுல தான் வந்து உங்களுக்கு உலகமே வளர்ந்துருக்கு. அதனால நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை உட்காந்து ரொம்ப பில்டப் பண்ணி ஹைப் ஏத்துறதெல்லாம் இந்த மனத்துடைய ஒரு குணாதிசயம் தான். இரண்டாவது ஒரு குணாதிசயம் பாத்தீங்கன்னா இந்த புத்தின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கோம், மானிட்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு நடக்கக்கூடிய நிறைய ட்ராமாட்டிக்கான இன்சிடென்ட்ஸை, மெமரிஸை வந்து நமக்கு வெளியே கொண்டு வர்றது நம்ம புத்தி மற்றும் சிஸ்டமோட ஒரு காம்பினேஷன் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிடிஎஸ்டி எடுத்துக்கோங்க, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு. இப்போ இதுல வந்து என்ன ஆகும்னா, ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இந்த இன்சிடென்ட்ல அவங்களுக்குன்னு சில சென்ஸ் மார்க், அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்களுக்கு கேட்ட சத்தம், இல்லை அவங்க பார்த்த காட்சி, அவங்க நுகர்ந்த மனம், நுகர்ந்த வாசனை, மனம், இதெல்லாம் ஒரு மார்க்கர் தான் சில பேருக்கு செயல்படும். அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமும் கூட சில நேரம் என்ன பண்ணும்னா, அதே விஷயங்களை, அந்த காட்சியோ இல்ல அந்த சத்தமோ இல்ல அந்த வாசனையோ நமக்கு வேற எங்கேயாவது கேட்கும்போது திடீர்னு நமக்கு வந்து என்ன பண்ணிடுது, நம்ம புத்தி போய் அந்த மெமரியை சித்தத்துல இருந்து எடுத்துட்டு வந்து மனத்துல ப்ராஜெக்ட் பண்ணி விடும். அப்போ திடீர்னு அந்த நேரத்துல நமக்கு அந்த நேரத்துல நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம், அந்த பயம், அந்த பதற்றம், அந்த யூஃபோரியா வந்து நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. நம்ம ஊர்ல இந்த வடக்குல வந்து சொல்லுவாங்க, புத்தி கலங்கினவன் சித்தம் கலங்கிருக்கு, சித்த பிரம்மை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா அவங்க வந்து இந்த புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரைசேஷன்ல இருந்தா சொல்லுவாங்க. இது சும்மா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், இதனுடைய வார்த்தையுடைய பின்புறம் தெரியாம நம்ம எல்லாம் அப்படியே இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி கலங்கி இருக்கு, சித்த கலக்கம், சித்த பிரம்மை அப்படின்லாம் சொல்றது. இப்ப இந்த உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தணுமா, இதை வந்து நம்ம கட்டி போட்டு கட்டுண்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடலையும் மனதையும் நல்லா பக்குவப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு நல்லா அந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு நல்லா கை கொடுத்துருச்சு அப்படின்னா, உங்களால வந்து அப்படியே உடலும் மனமும் எங்கேயோ ஓரமாலாம் உட்கார்ந்து இருக்காது. உங்களால ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அவ்வளவுதான். ஆஃபீஸ்ல ரூடா சொல்லனா வேலை நடக்காது, வீட்டுல ரூடா பேசுனா வேலை நடக்காது. நம்ம நிறைய பேருக்கு இந்த ஆஃபீஸ்ல ஒரு மாதிரி இருந்துட்டு வீட்டுல இந்த மாதிரி பேசணுன்ற அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் வராது. இந்த உடல் மனம் பயிற்சிகள் நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்னா, உங்க ரூட்னஸை எந்த இடத்துல காட்டணும் அப்படிங்கறத உங்களால நிர்ணயிக்க முடியும். அந்த நொடியில, அந்த இன்ஸ்டன்ட்ல உங்களால நிர்ணயிக்க முடியும். அதே நேரம் இதனால வரக்கூடிய பல பிரச்சனைகள் ஆர் ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படின்றது நிமித்தமாக நீங்க ஏதோ ஒரு கொஞ்சம் அப்படி ஹர்ட் ஆகிற மாதிரி அடுத்தவங்களுக்கு செய்யறது உங்களை பாதிக்கும். இந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் செக்கிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஜினியர் ஒரு காரியத்தை செஞ்சாரு அப்படின்னா அதே நாலேஜ் இருக்கிற இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணணும், கிராஸ் செக். இது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்குள்ள அந்த பயஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒண்ணு வந்துடும். நம்ம செஞ்சதுல இருக்கிற ஃபிளா நமக்கு தெரியாது, நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. அது இன்னொருத்தர் வந்து பார்த்து சொல்லும் போது அப்படி கடுப்பா இருக்கும். பட் என்ன பண்ண முடியும், ப்ரொஃபஷனல் கர்டசி அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். இது வந்து இந்த மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளா அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து மனத்துடைய ஒரு குணாதிசயம். இப்போ நான் புதுசா பார்க்க போற விஷயங்களை எனக்கு ஏற்கனவே எந்தெந்த மாதிரி நான் பார்த்து என்னுடைய நாலேஜ் பேஸ் இருக்கோ அதன் அடிப்படையில தான் வந்து புது விஷயத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு கப் எடுத்துக்கிறோம், அந்த கப்புல வந்து நீங்க பாதி தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு ஹாஃப் ஃபுல் அப்படின்னு சொல்ற ஆளுங்களும் இருப்பாங்க, ஹாஃப் எம்டி அப்படின்னு சொல்ற ஆளுங்களும் இருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி பர்சீவ் பண்ண போறீங்கன்றது உங்க நாலேஜ் பேங்கை பொறுத்து தான் இருக்கு. இருக்கிற நாலேஜ் பேங்க் வச்சுதான் ஒவ்வொரு புது விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். கொடூரமான விஷயங்களே பார்த்து பார்த்து வளர்ந்துட்டோம், வலி நிறைஞ்ச வாழ்க்கைகளே பார்த்துட்டோம்னா நம்ம முன்னாடியே ஒரு இன்பம் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சாலும், ஒரு நிம்மதியான ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் நம்மளால அந்த நிம்மதியெல்லாம் பார்க்க முடியாது. அதை வந்து ஒரு அநாயகமான விஷயமாவோ சிறுபிள்ளைத்தனமாவோ தட்டி விட்டுட்டு இது வந்து இதனோட ஒரு கான்சிக்வன்ஸ். அதே போல இப்போ நான் ஏதாச்சும் ஒரு செயல் செய்யறேன், எனக்கு அதோட ஃபுல் நாலேஜ் இருக்கணும், எனக்கு அதோட ஃபுல் கான்சிக்வன்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம எந்த செயலுமே செய்ய முடியாது. இப்போ நான் இப்படி ஒரு பொருள் அப்படி நகர்த்தி வைக்கிறேன், அப்படி அதை நகர்ந்ததுக்கு அப்புறம் அதனால என்னெல்லாம் நடக்கும் எதிர்காலத்துல அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு அந்த விஷயங்களை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பொருள் நகர்த்தவே மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அப்படியே குழப்பத்தில் அப்படியே திக்கி திணறி திகச்சு நடக்கும். இந்த உலகத்துக்கு, இந்த சமூகத்துக்கு நடைபெறுவதற்கு ஒரு செயல் தேவை. அந்த செயலை ஒரு கம்ப்ளீட் இன்ஃபார்ம்டு டிசிஷனா எடுக்கவே முடியாது. அதனாலதான் என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் மைண்ட் செட்டை வந்து பாத்தீங்கன்னா
டெவலப்பிங் நாலேஜ் பேங்க் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஒரு நல்ல ஒரு மனத்தையும் உடலையும் நல்லா பக்குவப்படுத்தின ஒரு ஒரு தலை சிறந்த ஒரு யோகி, ஒரு தலை சிறந்த ஒரு சித்தர் தலைகள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்க, என்ன நடக்கும்ன்றது ஃபுல்லா தெரியும். அதனால எந்த காரியத்தையும் வந்து தேவையில்லாம எடுத்து வைக்க வேண்டிய ஒரு இம்பல்ஸ் அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா தே நோ வாட்ஸ் கோனா ஹேப்பன். இதை வந்து நான் கடைசியா சொல்லி, ஆன்மீகம், யோகா, தியானம், மனத்தை கட்டுப்படுத்துதல், உடலை வந்து இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு புத்தகங்கள்லையோ இல்லை லெக்சர்ஸ்லையோ பாட்காஸ்ட்லையோ கேட்காதீங்க. இதெல்லாம் உங்களை வந்து உங்களுக்குள்ள இந்த நாலேஜ் வந்து கொடுத்து உங்களை பயஸ் பண்ணி விட்டுரும். சில விஷயங்கள் நீங்கள் அதில் ட்ரை பண்ணுவீங்க, இல்லை ட்ரை பண்ணாமல் விட்டுட்டும் போயிடுவீங்க. ஆசான்கள் கிட்ட போங்க, பயிற்சிகள் எடுங்க, நீங்களே பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம் அவ்வளவு கடினமானது இல்லை. என் கையிலேயே இருக்கிற இந்த உடலையும் இந்த மனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண போகிறோம், எப்படி இதை பயன்படுத்துறதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வச்சு அடுத்தடுத்த நிலைகள் அடைய போகிறோம். அவ்வளோதான், இவ்வளவுதான் ஆன்மீகம். 100-200 வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் இருந்த மாதிரி இல்லாம நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆன்மீகம் நம்ம கையடக்கமா நம்ம கைபேசியிலே வந்துருச்சு. இந்த காணொலி போல நமக்கு இது அவ்வளவு கஷ்டம் கிடையாது அவங்களுக்கு இருந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கிறது தான். ஒரு துப்பாக்கியவோ ஒரு கத்தியவோ ஒரு கோடாரியவோ பார்த்து நமக்கு பயம் வர்றது இல்லை. அது யார் கையில இருக்கோ அவங்கள பார்த்தா பயம். துப்பாக்கி என்ன சுட்டுருச்சுன்னு நம்ம யாரும் பார்த்து பயப்படுறது இல்லை. கத்தி என்ன வெட்டிருச்சுன்னு யாரும் பார்த்து பயப்படுறது. ஒருத்தன் கத்தியால வெட்டிட்டான், ஒருத்தவங்க கத்தியால நம்மளை வெட்டிட்டாங்க, துப்பாக்கியால சுட்டுடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் தான் நமக்குள்ள இருக்கு. அதே போலதான் இந்த உடலுக்கும் மனம். உடலும் மனமும் என்னை ஏதாவது பண்ணிடுமோ, உடல் ரொம்ப பெருசா இருக்கே, மனம் வந்து என்னை ரொம்ப நிந்திக்குது, உடல் வந்து அரக்கன் மாதிரி அதை நீங்க பாவிச்சு பார்க்க வேண்டாம். அந்த அரக்கனை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க, இந்த நிந்திக்கிற மனத்தை வந்து நீங்க எப்படி சீர் செய்ய போறீங்க, அதை எப்படி உங்க அட்வான்டேஜுக்கு கரெக்டா யூஸ் பண்ண போறீங்க நம்ம வந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக அனுபவங்களையும் நடைமுறை ஆன்மீகங்களையும் பேசுவதற்கு தினை தேடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.